الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله وقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام وقال رسول الله صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده آمنا بالله صدق الله مولانا العلي وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاهدين والمنذرين رب العالمين ربي اشرح لي صدرنا ويسر لنا امورنا واغفر لنا من لساننا ويفقهوا اقوالنا وافعالنا ويعتقادنا مختارا ربي يسر ولا تعسر وتمم بالخير والصالح بالسواء سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم شمس الانبياء وبدر المرسلين وزاد الانبياء وقيمان المتقين الله يا هادي لا خير الا எல்லா புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து பரிபாலனை கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் செய்தார்கள். அவனது அன்பும் அவனது அற்புதம் கருணை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ்வின் அன்பு தோழர்களாகிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற நாட்கள் நம் அனைவர்களின் மீது அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றும் என்றும் பலத்த மழையை கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வுடைய அன்பு கொண்ட நல்லடியார்களே தோழர்களே, எந்த நிலையிலும் எல்லா காரியத்திலும் நாம் இறைவனை காண முடியாவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை கடலகமாக நாம் மறந்தால் இறைவன் மறக்க மாட்டார். அதற்குண்டான கூடிய நன்மைகள் தீமைகள் கொடுத்தே தீருவார். காரணம் அவன் எஜமான், நாம் அடிமை. அப்படிங்கிற பயத்தை என் உள்ளத்தில் நிலைநிறுத்தி தங்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் அனைவர்களும் எல்லா நிலையிலும் சந்தோஷமாக வாழ்வதற்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும். அதற்கு உலகில் வாழ்கின்ற வரை நாம் முயற்சி செய்து கொண்டே இருப்போம். அதற்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் கிடைக்க வேண்டும். இருவருமே இறைவனிடத்திற்கு எனது சலாத்தை நல்குவதற்கு காணிக்கையாக எனது ஜும்மாவுடைய உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அருமை இருக்கிறேன். அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறார். அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்களை படைக்கிற பொழுது ஒரே நிலைமையை நான்காக படைக்கிறார். ஆனால் உலகத்திற்கு வந்தமையால் மனிதன் பணத்தால் மாறுபடுகிறான், குணத்தால் மாறுபடுகிறான், அழகால் மாறுபடுகிறான், பதவியால் மாறுபட்டிருக்கிறான், பட்டத்தால் மாறுபட்டிருக்கிறான், எல்லாத்தையும் கூட மதத்தால் மாறுபட்டிருக்கிறான். எல்லா மனிதர்களையும் நாம் சந்திக்கிறோம். எல்லா வகையான பிரயாசத்தில மனிதர்களையும் நாம் உலகத்தில் சந்திக்கிறோம். அதே நேரத்தில் அன்புக்குரிய அருமை இருக்கிறே எல்லா வகையான வித்தியாசமுள்ள மனிதர்களிடத்திலேயும் நாம் பேசுகிறோம், பழகுகிறோம். அவர்களை பேசி பழகாவிட்டாலும் கூட வாழ்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய அன்பை யார் அடைய முடியும் என்று சொன்னால் இந்த மனிதர்களிடத்தில் எல்லாம் யார் நல்ல பேர் வாங்குகிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அன்பை அடைய முடியும். எதால் வேண்டும் என்றாலும் மனிதன் வேறுபட்டிருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்
பேரும் சொல்றாங்க. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை. உதாரணத்திற்கு சொல்லக்கூடியான அன்புக்குரிய அருமை நபிமார்கள், ரசூல்மார்கள், அடுத்தபடியாக அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், அவர்களெல்லாம் போயிருக்கிறார்கள் கூட இன்றைக்கும் உலகத்தில் நடமாடக்கூடிய இறை நேசர்கள், மண்ணிலே படுத்திருக்கக்கூடிய இறை நேசர்கள் எல்லாத்தையும் விட்டுருவோம். நபிமார்களை விட்டுருவோம், ரசூல்மார்களை விட்டுருவோம், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்களை கூட விட்டுருவோம். ஏன்னா அவர்களுடைய வழியை முழுக்க பின்பற்றிய இறை நேசர்கள் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள், உயிர் இல்லாமல் படுத்து கிடக்கிறார்கள் அல்லவா? இவர்கள் இந்த ரெண்டு சாராரை உயிரோடு இருக்கக்கூடியவர்கள், உயிரோடு இல்லாதவர்கள், உயிரோடு இருந்தவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, இருக்கிறவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, உயிரை மறைத்துக் கொண்டு மண்ணுக்குள்ளே படுத்திருக்கிறார்கள் அல்லவா? இவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் யாரையாவது தேடி போகிறார்களா? நன்றாக எண்ணிப்பார்கள். யாருமே இன்னைக்கு வேணும், எல்லாத்தையும் இருக்குவோம். இந்த கோவளத்தில் அடைந்திருக்கிற நபீபுல் ரலியல்லாஹு இவர் பதில் சொன்னார். பதில் போர்க்களத்திலே கலந்து கொண்டு சொன்னார். மறைந்து வேண்டிய ஒரு சனாபி அடைந்திருக்கிறார். உக்காசர் ரலியல்லாஹு பெருமானாருடைய முத்திரையை நபீத்துவத்தை உத்தமித்தவர். பெருமானாருடைய வழியிலே வந்த 2 பேர் அடையிருக்காங்க. அந்த குடும்பத்திலே பிறந்த 2 பேர். நாகூர் அடையிருக்காங்க ஷாவுல் அமீன் பாதுஷா. ஏர்வாடியில் அடையிருக்காங்க இப்ராஹிம் ஷா அப்படின்ற பாதுஷா. இவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அந்த எல்லாத்தையுமே இருக்கிறோம். இந்த 4 பேருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். இவர்களுடைய சைதைகள் உலகத்தில் இருக்கக்கூடிய காலத்திலும் சரி, உலகத்தை விட்டு மறைந்த பின்னாலும் சரி, யாரையாவது இவர்கள் தேடி போனார்களா? இவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய சூழ்நிலையில் யாரையாவது தேடி போயிருந்தால், இவர்கள் உலகத்தை விட்டு மறைந்த பின்னால் யாராவது இவர்களை தேடி போவார்களா? மனிதர்களை தேடி இவர்களை மனிதர்கள் தேடி போவார்களா? எண்ணி பாருங்கள் அன்புக்குரிய அருமைகள். அவர்களுக்கு எல்லா மனிதர்களிடத்திலையும் பேர் வாங்கினார்கள். அவர்களை பார்த்தால் எல்லா மனிதர்களும் எப்படி மரியாதை கொடுக்கிறார்கள், இன்றைக்கு மரியாதை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் அவர்களை தேடி போய் என்ன செய்கிறாங்க? இந்த ராஜ்யத்துக்கு உருவாக்கின்னு சொல்லிட்டு வர்றாங்க. நிறைய பேர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவரவர் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டே என்ன செய்கிறாங்க? அவர்களிடத்தில் பேசுகிறார்கள். இன்றைக்கு நிறைய வழிபாடுகளிடத்தில் நிறைய பேர்கள் தேடி போகிறார்கள். ஒரு சிலர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டே நபீபுல் இடத்திலே பேசுகிறார்கள், உகாசாவிடத்திலே பேசுகிறார்கள், ஷாவுல் அமீன் பாதுஷாவிடத்திலே பேசுகிறார்கள். அன்புக்குரியவர்கள், இப்ராஹிம் இப்ராஹிம் ஷா ஏர்வாடி பாபாவிடத்திலே பேசுகிறார்கள். என நன்றாக எண்ணி பார்ப்போம். அவர்களை இவர்கள் மதிக்காவிட்டால் தேடி போவார்களா? அல்லது அந்த வழிமாறுகளிடத்திலே போய் விவாதிக்கிறவர்கள் யாராவது ஒரு தடவை போனவங்க பல தடவை போகாமல் இருக்காங்களா? இன்னைக்கு உயிரோடு உள்ள வழிமாறுகள் இருக்காங்க. அவர்களை தேடி போகக்கூடியவர்களுக்கு போனவர்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், அவர்களிடத்திலே போனவர்கள் ஒரு தடவை போய் மனதிலக்க போகாமல் யாராவது இருக்காங்களா? அவங்கெல்லாம் எப்படி எல்லா மக்களுடைய அன்பையும் பெற்றார்கள். எல்லா நபிமார்களும், எல்லா ரசூல்மார்களும், எல்லா சகாபாக்களும், எல்லா தாபியீன்கள், தபூ தாபியீன்களும், இன்றைக்கு இருக்கக்கூடிய வழிமாறுகள் உலகத்தில் வாழட்டும், மறந்திருக்கட்டும். யாரையாவது பார்த்து கைவிட்டு நின்றார்களா? எண்ணி பாருங்கள். யாரையாவது பார்த்து எண்ணி இருக்கிறார்களா? மரியாதை மனசுக்குள்ளதான் இருக்கிறார். கைகட்டிலிருந்து மரியாதையை காட்ட வேண்டிய அவசியம் இஸ்லாத்தில் இல்லை. காலிலிருந்து மனசு மரியாதையை காட்ட வேண்டிய அவசியம் இஸ்லாத்தில் இல்லை. அப்ப அவர்களெல்லாம் பணக்காரர்கள் இருந்து ஏழை வரைக்கும், படித்தவர்கள் இருந்து படிக்காதவர்கள் வரைக்கும், பட்டதாரிகள் இருந்து பட்டதாரி இல்லாதவர்கள் வரைக்கும், ஆட்சியிலே இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருந்து அதிகாரம் இல்லாதவர்கள் வரைக்கும் என்ன அவங்க தேடி போனாங்க. அவங்க இவங்களை தேடி போனாங்க.
யாரையாவது தேடி போனாங்கன்னா அவங்க எப்படி எல்லாருடைய அன்பையும் பெற்றாங்க. இன்னைக்கு நம்ம உரத்தையா பார்த்து கையை கட்டி எடுத்துருக்கோம், உரத்தையா பார்த்து காலை கட்டி எடுத்துருக்கோம், உரத்திலையா பார்த்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம். அன்புக்குரிய அன்பைகள் மக்கள் யூரின் போயிட்டு கழுவாதான் கூட பார்த்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கைகள் செய்கிறோம். அதை வரலாற்று மணிக்கணக்கில் என்ன செஞ்சிருக்கோம், அல்லாத சொன்னா மரபு ஓட்டி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், எதிர்பார்த்து நிற்கிறோம். காரணம் என்ன, எண்ணிப்பாரு இதையெல்லாம் ஒரு குலத்தில் கூட விட்டுருங்க, இதையெல்லாம் ஒரு குலத்தில் விட்டுருங்க. ஏன்னா எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் எல்லா இருக்கக்கூடிய வழிபாடுகளும் கூட ஏன்னா மனைவியோடு எப்படி நடந்து கொண்டார்கள், மக்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், சொந்த பக்கத்தோடு எப்படி நடந்து கொண்டார்கள், அந்த நடைமுறையாவது நம்மள்கிட்ட இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனைவிமார்கள் 99 பேர் கேளுங்க, உங்க வீட்டுக்காரர் எப்படி ஒரே ஒரு பிரச்சனை வீட்டுக்காரர் நல்ல இருக்கும். 99 பேர் கேட்டா அவரை கட்டி என்னத்தை கண்டிப்பாங்க. 99 பேர் 99% கணவன் பார்த்து கேளுங்க, நீங்க உங்க மனைவிக்கு அடிமையா அல்லது உங்க மனைவி உங்களுக்கு அடிமையான்னு கேட்டு பாருங்க. அன்புக்குரிய அடிமைகள் மக்கள் என்ன நிலைமை? அப்ப நம்ம முஸ்லீமாக உண்மையிலேயே வாழ்கிறோமா அல்லது முஸ்லீம் என்ற அடையாளத்தோடு பேருக்கு வாழ்ந்து இருக்கிறோம்? எல்லாத்தையும் இருக்கிறவங்க ஒரே ஒரு விஷயம், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை. பிள்ளைகளை அனுப்பிச்சுருவோம், சொந்த மன்னெல்லாம் விட்டுருவோம். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை நாம் சரியாக செஞ்சுருவோமா? பெண்கள் இல்லாத நேரத்தில் அவங்களை பற்றி பேசணும். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்து மனைவியுடைய அன்புக்கு எத்தனை கணவன்மார்கள் நாம் பாக்கியமாகும் எண்ணிப்பார்கள். அன்புக்குரியவர்கள், கணவனுக்கு மனைவிக்கு மத்தியிலே 100க்கு 100 ஒற்றுமை இருக்குமையானால் எதற்காக விபச்சாரம் ஏற்படுகிறது? மாற்று மத சகோதரிகள் தான் விபச்சாரத்தில் போகிறார்களா? நம்ம சகோதரிகள் விபச்சாரத்தில் யாருமே ஈடுபடவில்லையா? அல்லது நம்மளை விட அடுத்தவனை பார்த்து இவனை விட உங்க வீட்டுக்காரர் நல்லவர், உங்க கணவர் நல்லவர், நம்ம மனைவிமார்களை எத்தனை பேர் சொல்லாம இருக்காங்களா? நம்ம மக்களையெல்லாம் விட்டுருவோம், தாய்களை விட்டுருவோம், சொந்த உலகத்தை விட்டுருவோம். நம்ம மனைவியிடத்தில் நாம் நல்லவர்களாக இருக்குகிறோமா? நபிமார்கள் இருந்தார்கள், ரசூல்மார்கள் இருந்தார்கள், வன்னைக்கு வாழக்கூடிய வழிமார்கள் இருக்கிறார்கள். யாருமே வேணாம், நமக்கு நபியாக அனுப்பப்பட்டவங்க. நம்ம கேட்டா நாங்கள் ரசூல்லாவுடைய சொல்லுவோம், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயுக்கும் அஹ்லி, நான் என்னுடைய குடும்பத்துக்கு சிறந்தவன், என்னுடைய குடும்பத்துக்கு நான் சிறந்தவன், என்னுடைய குடும்பம் எனக்கு சிறந்தது. என் மனைவிமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, எந்த விதத்திலும் என்னை குறை சொல்ல மாட்டார்கள். என் மனைவிமார்களை நான் குறை சொல்ல மாட்டேன். யாராவது சொல்ல முடியுமா? 100க்கு 100 என் மனைவி என்னை குறை சொல்ல மாட்டாங்க. நான் என் மனைவியை குறை சொல்ல மாட்டேன். எனக்கு உகந்தவள் என் மனைவி, என் மனைவிக்கு உகந்த கணவன் நான். நாங்கள் 2 பேரும் இஸ்லாமிய கொள்கையிலே முழுக்க ஈடுபட்டவர்கள். அவரே சொல்ல முடியுமா? நம்ம என்ன இஸ்லாம், என்ன நம்ம முஸ்லிம்? இஸ்லாமிய கலாச்சாரம் நம்மளுக்கு எங்கே இருக்கு? இஸ்லாமிய கலாச்சாரம் எங்கே இருக்கு? எண்ணிப்பாரு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சியில் இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சியில் இருக்காங்க. அப்போ ஒருத்தர் உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வந்தா உமரை பார்க்க வந்தார், அமீருல் முஃமினீனை பார்க்க வந்தார். பார்க்க வந்தா உமர் ரலியல்லாஹுடைய மனைவி சவுண்டு பயங்கரமான சவுண்டர். அவர் நின்று பார்த்துட்டு திரும்பிடுறார். உமரை பார்க்கல. உமரை திரும்ப போது பார்த்துட்டார், அவரை பார்த்துட்டார். வேகமா எதிர்த்து ஒழியாந்து யாகி இருந்திருந்தார், என்னுடைய அருமை நண்பரே இங்க வாங்க. நிமாதா ததுபகு மினல் பைத்தி, என் வீட்டிலிருந்து எதற்காக நீங்கள் போகின்றீர்கள்? என்னிடத்தில் பேச வந்துவிட்டு எதற்காக நீங்கள் போறன்னு கேட்டார். அவர் அடக்கத்தோடு பதில் சொன்னார். எந்த தலைவராவது கீழே உள்ளவங்க யாராவது பார்க்க முடியுமா? அதை எந்த தலைவரால் செய்யக்கூடிய குறையை குறைந்து சொல்ல முடியுமா? சொல்லி அவர் வேலையை எழுத முடியுமா? என்னென்ன சரி செய்யணும் பூரா சரி செய்யணும். உமர் ரலியல்லாஹு அவர் சொன்னார், யா உமர், நான் ஒரே ஒரு காரியத்திற்காக வந்தேன்.
ஆனால் இங்கே வந்து அதை விட மோசமாக இருக்கும். அந்த காரியம் சிறந்ததா எனக்கு தெரியும். நான் போரிட்டேன் என்னன்னு உமரடியில் ஆச்சரியத்தோடு கேட்டார். அப்போ உமர் அவர் சொன்னார், உமர் எதற்காக உங்கே தெரியுமா? நீங்கள் அமீர் மூமியின் என்பதற்காக வரணும். மாறாக எல்லா பெண்களும் உங்களை பிரியப்படுவார்கள், உங்களுடைய சொல்லுக்கு இணங்குவார்கள். காரணம் உங்களுடைய நடை